இந்த 4-5 நாட்கள் நிகழ்ச்சிகளை அழகாக நமக்கு ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கிற திரு சரவணன் அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். அவருக்கு ஒரு பொன்னாடையை பொருத்தி உங்களுக்கு 5 நாட்களும் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார். ஆமாம், வாழ்த்துக்கள் சார். எல்லாருமே பாருங்க சார். சார் அப்படியே பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ரெடி? ஓகே சார். சார் இந்த ஒரு ஆள் வரலாம். இங்கே அதான் நீங்கள் எத்தனை வந்துருங்க. அங்கே இருக்க இந்நிகழ்ச்சிக்காக எங்கள் மாணவ செல்வங்கள்லாம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க. சின்ன சின்ன பசங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் குழுவின் சார்பாக. ஏன்னா குழந்தைங்கள்லாம் அவங்க வந்து ஆடணும்னா அவங்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்காக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் முக்கியமாக தசாவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெருமாளுடைய 10 அவதாரங்கள், அதில் வந்து 9 வரைக்கும் தான் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி தான் எடுக்க போறதாக புராணங்கள் கூறுகின்றது. இதுல ஒரே ஒரு சிறு குறிப்புகள். மச்சாவதாரம் எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பயுமே ஒரு பகைமை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 4 வேதங்கள் ஆகிய யசூர், அதர்வன, சாம, இந்த 4 வேதங்களையும் அசுரர்கள் எடுத்து அவங்க ஒழித்து கடலுக்கடியில் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதை வந்து மீட்டெடுப்பதற்காக பெருமாள் மச்சாவதாரம் எடுத்திருக்கார். அதே போல கூர்மாவதாரம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதம் கடைவதற்காக. அந்த அமுதம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேருமலை இருக்கிறதுலே பெரிய மலை மேருமலை. அந்த மேருமலை தாங்கி எடுப்பதற்காக அந்த ஆமை ஓடு, அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் அப்படின்றதுக்காக அந்த ஆமை ஓட்டில் அந்த மேருமலையை தாங்கி எடுத்து கொடுத்துருக்கார் பெருமாள். அந்த அவதாரம் தான் கூர்மா அவதாரம். வராக அவதாரம், பன்றி அவதாரம், சிவபெருமானுடைய திருவடியை காண்பதற்காக, அந்த திருவடியை காண்பதற்காக எடுத்த அவதாரம் பன்றி அவதாரமாக எடுத்தது வராக அவதாரம். நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரியும். நேற்று தான் நரசிம்ம ஜெயந்தி நடந்தது. பிரகலாதனுக்காக அந்த நரசிம்ம இரண்யனை வதம் செய்வதற்காக எடுத்த அவதாரம்